அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு காலப்பகை தசாபுத்தி கிரகத்தின் சூட்சம பலன்கள் பகுதி 2. பகுதி 1 பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவை பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காம ப்ளே பண்ணி பார்க்கவும். ஒரு பாவத்தில் 4 கிரகங்கள் தொடர்பு. அது காலப்பகை குரு சந்திரன் தொடர்பு. மற்றொரு காலப்பகை சனி செவ்வாய் தொடர்பு. இந்த 4 கிரகங்கள் 1ஆம் பாவம் முதல் 12ஆம் பாவம் வரை தொடர்பு ஏற்பட்டால் என்ன பலன்கள் எடுத்து சொல்லணும் என்கின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ சொன்ன இந்த 4 கிரகங்கள் ஒரே பாவத்தில் இருந்தாலும் அல்லது 4 கிரகங்கள் பார்வை ஒரே பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் மிக கடுமையாக பாதிக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த 4 கிரகங்கள் மூலமாக பாதிப்புகள் கொடுக்கும். ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் யோகங்கள் தெரிந்தால் மட்டும் பத்தாது. எந்த பாவம் நன்மை செய்யும், எந்த பாவம் தீமை செய்யும், எந்த தசாபுத்தியில் கவனம் தேவை, எந்த தசாபுத்தியில் அதிகமான நல்ல பலன்கள் தரும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அதாவது ஒரு பாவத்தில் காலப்பகை குரு சந்திரன் தொடர்பு, அதே பாவத்தில் மற்றொரு காலப்பகை சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் அந்த பாவம் பாதிக்கும். அந்த பாவத்தின் வீட்டின் அதிபதி சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் கூறும் உறவு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாருங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கும்ப லக்னம், காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் இவர்கள் 6ஆம் பாவத்திற்கு தொடர்பு உண்டு. 6ஆம் பாவம் பாதிக்கும். அந்த பலன்கள் அனைத்தையும் கிளைண்ட்டுக்கிட்ட எடுத்து சொல்லணும். அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் இல்லையா, அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது சந்திரனாகவே இருக்கனால தாயார் சின்ன வயசுலேருந்து வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க. தாயார் நோயாளி. தாயாருக்கு மனசு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள் கொடுக்கும். தாயார் கையில் பணம் தங்காது. தாயார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. சொந்தக்காரங்க மூலமாக தாயாருக்கு எந்த நன்மையும் உதவியும் கிடைக்காது. தாயாருக்கு சொந்த வீடு இருந்தாலும் அனைத்து வீட்டு வேலையும் தாயார் தான் எடுத்து செய்வாங்க. குடும்ப நபரே தாயாருடைய மனசு காயப்படுத்துவாங்க. அவங்க மனசு காயப்படுத்தும்படி நடந்து கொள்ளுவாங்க. இந்த பலன்களையும் சேர்த்து சொல்லணும். ஓகே, குட். சினிமாவில் காதல் விஷயத்தில் பொய் சொல்லலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் உண்மையான காதல் விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அது காதலே இல்லை. அதே மாதிரி தான் சினிமாவில் ஜோதிடம் விஷயத்தில் பொய் சொல்லலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் உண்மையான ஜோதிடம் விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அவர் உண்மையான ஜோசியரே கிடையாது. காதலர்களுக்கு காதல் கவிதையும் காதல் பாடல்கள் தேவை. அதே மாதிரி தான் ஜோதிடர்களுக்கும் காரகத்துவங்கள் ஜோதிட சூட்சம ரகசியம் தேவை. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம மனசில் அதிகமாக நினைக்கணும். அதற்கு பெயர் தான் பாசம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச அனைத்து நவகிரகங்களும் நம்ம மனசில் அதிகமாக நினைக்கணும். இதற்கு பெயர் தான் ஜோதிடம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை இதயத்தில் சுமப்பார்.
அந்த பெண் அந்த ஆணை தன்னுடைய மனசுல சுமப்பாள். இதற்கு பேர் தான் காதல். காதல் இல்லாத சினிமாவும் இல்லை, கல்யாணம் இல்லாத குடும்ப வாழ்க்கையும் இல்லை. அதே மாதிரி தான் நட்சத்திரம் இல்லாத நவகிரகம் இல்லை, காரகத்துவங்கள் இல்லாத ஜாதக பலன்கள் இல்லை. காதலையும் ஜோதிடத்தையும் வர்ணிச்சு ரொம்ப உயர்வாக பேசுவது தான் இந்த கார்த்திக் பாபுவுடைய பழக்கம். பெற்றவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணுங்க. பெற்றவங்களுடைய கவலைகள் தீர்க்கிறது தான் உண்மையான பிள்ளைகளுடைய கடமை. அதே மாதிரி தான் பலன் எடுக்க தெரியாத ஜோதிட மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக பலன் எடுக்க சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த கார்த்திக் பாபுடைய ஜோதிட கடமை. கடவுள் நம்ம வாழ்க்கையில் சில சமயம் மட்டும்தான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுப்பார். அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில விஷயங்கள் மனித சக்தியை மீறி நடப்பது உண்டு. அதற்கு பெயர் தான் ஜோதிட சக்தி. ஜோதிடர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அதற்காகத்தான் என்னுடைய ஜோதிட நிலையத்திற்கு சிவசக்தி என்று பெயர் வைத்துள்ளேன். நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்ம தான் முழு முயற்சி செய்யணும். இல்லைன்னா நம்ம எதிர்கால வாழ்க்கை பாதை நமக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும். தெரியாத விஷயத்தை உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தெரியாது என்று சொல்லலாம். ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் தெரியாது என்று சொல்லக்கூடாது. ஓகே, குட், கம் லெட்ஸ் கோ. இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 1ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகருக்கு சுய வருமானம் இல்லை என்றால் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை கிடைக்காது. பண விஷயத்தில் நிர்வாகத்திறமை இருக்காது. எந்த தொழில் எடுத்து செய்வதற்கும் தகுதி இல்லாதவர். ஜாதகருக்கு அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் அதிகம் நடக்கும். கெட்ட பெயரும் ஏற்படும். ஜாதகர் வசதியான வீட்டில் பிறந்தாலும் ஜாதகருடைய திறமை வெளி உலகத்திற்கு தெரியாது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நபர். தலை சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும். ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது. வாழ்க்கையில் தோல்விகள் ஏமாற்றம் அதிகம் சந்திப்பார். ஜாதகருக்கு தனிமை பிடிக்காது. யோகமான ஜாதகம் உள்ள வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் ஜாதகருடைய ஆயுள் நீடிக்கும். வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் நடக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பண கஷ்டமில்லாத வாழ்க்கை ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அது திருமண பொருத்தத்தில் தான் இந்த ஜாதகருடைய எதிர்கால வாழ்க்கையை அடங்கியிருக்கு என்று சொல்ல வரேன். அப்புறம் இந்த ஜாதகருக்கு தலை சம்பந்தமான நோய் ஏற்பட்டு தலையில் அறுவை சிகிச்சை நடக்கும். அதாவது வேலை செய்கிற இடத்துல இந்த டார்கெட்டு ஒர்க் ப்ரெஷரு ஓவர்லோடு, ஓகேங்களா, வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ பிரச்சனை, அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, கடன் வாங்கினா அது பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் ரொம்ப மைண்டுக்குள்ளே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா, அதனால் இந்த ஜாதகிட்ட எப்போவுமே என்ன சொல்ல வரேன், தன்னுடைய தேவையில்லாத விஷயத்தை அதிகமாக சிந்தித்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ஜாதகர் வாழணும். தேவையில்லாத விஷயத்தை அதிகமாக மைண்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நமக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசையும் படக்கூடாது. ஓகேங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா ஜாதகர் தலை தப்பிக்க கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக சர்ஜரி உண்டு, கன்ஃபார்ம். அது வயசு லேட்டானாலும் பரவாயில்ல, 40 வயசு 45 வயசான கூட நமக்கு ஏஜ் முக்கியம் இல்லை, ஆனால் நடக்கும். தலைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அது மேஜர் ஆப்ரேஷன். டாக்டர் சொல்லுவாங்க, உடல் உறுப்பில் ஏதாவது கை கால் விளங்காமல் போகிறது, அது பேர் எதாவது சொல்லுவாங்க இங்கிலீஷில், பெராலிசிஸா, இந்த மாதிரி டிசீஸு,
அப்படி இல்லைன்னா சாப்பிட்ற உணவில் டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. எதுவாக இருந்தாலும் இந்த ஜாதகர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலப்பகை சும்மா விடாது. இல்லை நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. காலப்பகை இல்லை, காலப்பகையில் நிறைய பேர் தெரியாது. ஏதோ நட்பு கிரகமாச்சே குரு சந்திரனு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த நட்பெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க. காலப்பகை ரொம்ப டேஞ்சர். பார்க்க தானே போகிறீங்க, ஒவ்வொரு பாவத்துக்கும் சொல்லிகிட்டே வரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 2ஆம் பாவம் தொடர்பு. நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஜாதகரால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. குடும்ப கௌரவம் பாதிக்கும். குடும்பத்தில் எதிரிகள் தொல்லை உண்டு. நம்பிக்கை துரோகியும் உண்டு. குடும்ப பிரச்சனையின் காரணமாக துர்மரணத்தில் இறந்து போன நபர் குடும்பத்தில் உண்டு. கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் குடும்பத்தில் உண்டு. குடும்ப நபரை பழிவாங்கணும் என்ற எண்ணம் ஜாதகருக்கு உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் எளிதில் நடக்காது. குடும்பத்தில் பணம் தங்காது. கடன் பிரச்சனைகள் உண்டு. நோயாளி நபர் குடும்பத்தில் உண்டு. வாழ வேண்டிய வயசில் துர்மரணத்தில் இறந்து போன நபர் குடும்பத்தில் உண்டு. நல்ல வருமானம் இருக்காது. வந்த வருமானத்தை சேமிக்கவும் முடியாது. குடும்பத்தில் கண் திஷ்டியும் செய்வினை தோஷமோ குலதெய்வ குற்றமோ முன்னோர்கள் சாபமோ நிச்சயமாக உண்டு என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 3ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகருக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் ஒற்றுமை இருக்காது. பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்வதும், வீட்டு டாக்குமெண்ட் அடமான வைப்பதும், கையெழுத்து மூலமாக பல பிரச்சனைகள் உருவாகும். சொத்து பிரச்சனை, உடன்பிறப்பு பிரச்சனை. உடன்பிறப்பு இருந்தால் உடன்பிறப்பு பிரச்சனை, அதையும் பிரச்சனை ஏற்பட்டு தான் தீரும். சொத்து பிரச்சனை, உடன்பிறப்பு பிரச்சனை, பாக பிரிவினை பிரச்சனை, பங்காளிங்க பிரச்சனை, இதெல்லாம் ஏற்பட்டே தீரும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். பாவங்க அவங்க அம்மா, யார் பெற்ற பிள்ளையோ. ஜாதகர் எடுக்கும் முயற்சி தோல்வி தரும். பலவீனமானவரிடம் மட்டும்தான் தன்னுடைய தைரியத்தை காட்டுவார். பலசாலியிடம் பயப்படுவார். ஓகே, இந்த ஜாதகர் என்ன சொல்ல வரேன்னா, மேலட்டமாக பார்த்தா தைரியசல் மாதிரி தெரிவார். ஆனால் உள்ள தைரியம் கிடையாது. கொஞ்சம் கோழியாக தான் இருப்பார். ஓகேங்களா? ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் எதுவும் ஜாதகர் தைரியமாக செய்ய மாட்டார். தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதன் காரணமாக கார வகை உணவு, சூடான உணவு சாப்பிடுவது தவிர்ப்பார். சூடான உணவுனா சாப்பிட மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிறது இந்த காளான் சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, வேறு என்ன சொல்லலாம், இந்த சன்னா மசாலா, இந்த சுண்டல், போண்டா, வடை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மிளகா பஜ்ஜி, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவார். ஓகேங்களா? அதாவது கார வகையான சூடான உணவு எதுவுமே அவரால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஆறி போனதுக்கப்புறம் தான் சாப்பிடுவார். அப்படி இல்லைன்னா அதை சாப்பிட்ற அவாய்ட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் மழை காலத்தில் கால் விரல் பாதத்தில் தோல் சம்பந்தமான புண்கள் ஏற்படும். கை விரலில் அடிப்படும். செவுத்தில் ஆணி அடிக்கிறதா இருந்தால் கூட பார்த்து தான் அடிக்கணும். இல்லை கொஞ்சம் கவனக்குறை ஏற்பட்டாலும் கரெக்டாக விரலில் அடிப்படும். அடிப்பட்ட விரல் ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். சரிங்களா? கை விரலில் வீக்கம் ஏற்படும். இந்த தீபாவளி டைமில் பட்டாசு வெடிக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வெடிக்கணும். ஏன்னா இவருக்கு கை விரலில் தான் இவருக்கு பிரச்சனையே கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நகை சுட்டி பிரச்சனை கூட ஏற்படும். பிரேஸ்லெட்டு, மோதிரம், செயின், தங்க நகை பயன்படுத்துவது பிடிக்காது. ஜாதகரிடம் நகை தங்காது. நகை இருந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டான்னு சொல்ல வரேன்.
ஜாதகருக்கு சந்தேக எண்ணமோ சந்தேக குணமோ அதிகம் உண்டு. கனவு பயமோ எதிர்கால வாழ்க்கை பயமோ ஏற்படும். காம உணர்ச்சிகள் அதிகம் தூண்டும். சுய இன்பத்தில் ஈடுபடுவார். கள்ள தொடர்பு கள்ள உறவு பல பேருடன் ஏற்படும். 40 வயதுக்கு மேல் ஆண்மை பலம் குறையும். ஆண்மை பலம் பாதிக்கப்படும். ஆண் உறுப்பு சம்பந்தமான நோய் ஏற்படும். அது ஜென்ஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? சப்போஸ் இது லேடி ஜாதகமாக இருந்தால் கர்ப்பப்பையில் பிரச்சனை ஏற்படும் சொல்லிடணும். ஓகேங்களா? நான் ஏன் ஜாதகர் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது லேடிஸ் இருந்தாலும் சரி ஜென்ஸ் இருந்தாலும் சரி அந்த மர்மஸ்தானத்தில் ஒரு சர்ஜரி கன்ஃபார்ம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 4ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகருடைய கேரக்டர் சரியில்லை. ஜாதகர் ஒழுக்கம் கெட்டவர். தன்னுடைய சுயநலனுக்காகவோ சுகத்திற்காகவோ எந்த தவறும் செய்ய தயங்க மாட்டார். எளிதில் தாயாருக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கும். ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையாது. ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகருக்கு எந்த உதவியோ நன்மையும் செய்ய மாட்டாங்க. சொந்தக்காரங்க மூலமாக ஜாதகர் பாதிக்கப்பட்டவர். தன்னுடைய வருமானம் மூலமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இல்லை. தாய்வழி உறவில் துர்மரணங்கள் அதிகம் ஏற்படும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் என்ன? இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, ஏன் 2 வீலரு, ஃபேனு, ஓகேங்களா, டிவி ஐட்டம், இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, உயர்கல்வி தடை கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். ஜாதகருடைய அனைத்து சுகமும் பாதிக்கும். பரம்பரை சொத்து கரையும். காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்ட நபர் ஜாதகருடைய குடும்பத்தில் நிச்சயம் உண்டு. அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நபரானாலும் சரி, கூட பிறந்த உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவை காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்ட நபர் ஜாதகர் குடும்பத்தில் நிச்சயம் இருந்தே தீரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 5ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உழைப்பில்லாத வருமானம் இருக்காது. முதலீடு போட்ட பணம் திரும்ப எடுக்க முடியாது. குழந்தை பிறந்தால் இறந்துவிடும் அல்லது ஊனம் ஏற்படும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் எப்படிலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான். கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படி போவாங்க. அதனால் சரி விடுங்க. அன்னதானம், உணவு தானம், உடை தானம், இரத்த தானம், கல்வி தானம், ஏன் உடல் உறுப்பு தானம் கூட செய்ய மாட்டார். பிறருக்கு சேவை செய்கின்ற குணம் இருக்காது. ஹெல்பிங் மைண்ட் இருக்காது. தன்னுடைய எதிர்கால பிரச்சனையை பற்றி கவலைப்பட மாட்டார். சுய புத்தி தடுமாறி தவறு செய்ய தூண்டும். ஆள் மனம் எண்ணமும் சிந்தனையும் தனக்கு பிடிச்ச விஷயத்தை அடைய தூண்டும். ஜாதகர் இறப்பதற்கு முன், அவர் எப்போ வேணால் இறக்கட்டுங்க, நமக்கு அது முக்கியம் இல்லை. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக இதயம் பலவீனம் ஏற்படும், இதய நோய் ஏற்படும், ஹார்ட் அட்டாக் வரும். துர்மரணத்தில் இறந்து போன முன்னோர்கள் உண்டு. குலதெய்வ குற்றம், முன்னோர்கள் சாபம், பித்ரு தோஷம் உண்டு. குலதெய்வத்திடம் வேண்டிக்கிட்ட நேர்த்திக்கடன் செய்ய மாட்டாங்க. ஜாதகர் பிறந்த பூர்வீக ஊரில் ஜாதகர் குடியிருக்க கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு செல்லவும் கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு போனால் பல பிரச்சனைகளும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு உறுதி என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 6ஆம் பாவம் தொடர்பு. ஃபர்ஸ்ட் ஒரு ராசி கட்டம் காமிச்ச ஞாபகம் இருக்கா? அப்படியே மைண்டில் கொண்டு வந்துருங்க. இதோ கும்பலக்கணம் ஞாபகம். ஆமாம், கரெக்டு, கும்பலக்கணம்.
சரிங்களா? ஏன்னா நான் இப்போ நான் சொன்னது அனைத்துமே என் கிளைண்ட்கிட்ட சொன்ன விஷயந்தான். சொல்லும்போதே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஏதோ 4 கிரகம் தொடர்புல எப்படி பலன் எடுக்கும்னு சொல்லி நிறைய பேர் தெரியாது. இப்போது நான் சொன்ன இந்த குரு சந்திரன் சனி செவ்வாய் நான் சொல்கிறேன், இந்த 4 கிரகம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற கிரகத்தெலாம் வந்துடுங்க. இந்த காலப்பகை குரு சந்திரனும் காலப்பகை சனி செவ்வாய் ஒரு பாவத்தில் தொடர்பு இருக்கா, அது எந்த பாவம் சொல்லி பார்த்துட்டு இப்போ சொல்லி கொடுக்குற விஷயத்த கிளைண்ட்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 6ஆம் பாவம் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன சொல்லலாம்? வெரி சிம்பிள். என்னுடைய ஸ்டைலில் சொல்லலாம், எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்காது, வேலை மூலமாக நல்ல வருமானம் இருக்காது, கிடைக்கும் வேலை தக்க வைத்து கொள்ளவும் மாட்டார், வேலை மூலமாக பதவி உயர்வும் வருமான உயர்வும் கிடைக்காது, ஜாதகருக்கு உயர் அதிகாரிக்கும் ஒத்து வராது, ஜாதகர் கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் தன்னுடைய சுய கௌரவமும் தன்மானமும் பாதிக்கும், வேலைக்கு செல்வது ஜாதகருக்கு பிடிக்காது, மனசுக்கு பிடிச்ச வேலை ஜாதகருக்கு அமையாது, நைட் ஷிஃப்ட் ஜாப் அல்லது பார்ட் டைம் ஜாப் கிடைத்தாலும் கூட அந்த வேலை ஜாதகர் நிச்சயமாக எடுத்து செய்ய மாட்டார், தன்னுடைய வேலையை நம்பி கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினால் வாங்கின கடன் தொகை மீண்டும் ஜாதகரால் திரும்ப கொடுக்க முடியாது, அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும், மன அமைதி இல்லாத வாழ்க்கை ஏற்படும், பள்ளிக்கூடம் முதல் கல்லூரி வரை ஜாதகர் எந்த விளையாட்டு போட்டியிலும் கலந்து கொள்ள விரும்ப மாட்டார், நோய் ஏற்பட்டால் அது அறுவை சிகிச்சை வரை கொண்டு செல்லும், திருமணத்தடை ஏற்படும், சப்போஸ் திருமணம் நடந்தாலும் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி பிரிவினை உறுதி என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 7ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகருக்கு திருமண விஷயத்தில் விருப்பம் இருக்காது, திருமண கலை முகத்தில் இருக்காது, திருமணத்துக்கு அவர் எப்பவுமே தயாராக இருக்க மாட்டார், பிறருக்காகவோ பிறர் கட்டாயப்படுத்துவதற்காகவோ திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வார், திருமண வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் நீண்ட வருடம் நீடிக்காது, திருமண வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்காது, இல்லற வாழ்க்கையில் சுகமில்லை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் குடும்பம் நடத்த முடியாது, இருவருக்கும் பேச்சுவார்த்தை குறையும், ஒருவருடைய ஆசை மற்றொருவர் நிறைவேற்ற முடியாது, ஜாதகருக்கு கூட்டு குடும்பம் கூட்டு தொழில் ஒத்து வராது, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எந்த சுப காரியத்திலும் கலந்து கொள்ள மாட்டாங்க, கணவன் மனைவி இருவர் பெயரிலும் பேங்க்கில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது, இது திருமண வாழ்க்கை பாதிக்கக்கூடிய மிக மோசமான கலத்திர தோஷம் ஜாதகம். மேலும் முதல் திருமணத்தால் ஏற்பட்ட பெரிய பாதிப்பு 2வது திருமணத்தின் மீது ஆசை ஏற்படாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 8ஆம் பாவம் தொடர்பு. 8ஆம் பாவம் சொன்ன பயந்துட போறீங்க, ஜோதிட பார்வை மட்டுமே பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா காலப்பகைனாலே நெகட்டிவ் தான், அதுவும் 8ஆம் பாவம்னா சொல்ல தேவையே இல்லை. ஜாதகருக்கு எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத நஷ்டம், இழப்பு, ஏமாற்றம், அவமானம், நம்பிக்கை துரோகம் இவை அனைத்தும் ஏற்படும், விபத்து, கண்டம், அறுவை சிகிச்சை, மரண பயம் ஏற்படும். விபத்து ஏற்பட்டால் அது கண்டத்தில் தான் முடியும், அந்த கண்டம் அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போகும் சொல்ல வரேன். தன்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கினால்
வாங்கின கடன் தொகை செலுத்த முடியாத போது கடன் கொடுத்தவர் ஜாதகரை சிறைக்கு செல்ல வைப்பார். மரணத்துக்கு சமமான துன்பத்தை ஜாதகர் அனுபவிப்பார். ஜாதகருக்கு காதல் ஏற்பட்டால், ரொம்ப முக்கியம், ஜாதகருக்கு காதல் ஏற்பட்டால் குடும்ப நபர் சம்மதிக்கவில்லை என்றால் திருமணத்திற்காக ஓடி போகணும் என்ற எண்ணம் ஏற்படும். பிரச்சனையும் கவலையும் ஜாதகருக்கு நிழல் போல் பின்தொடரும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 9ஆம் பாவம் தொடர்பு. பரம்பரை சொத்து முன்னோர்கள் சொத்து இருந்தால் கரையும். பெரியவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. தந்தையின் கௌரவத்தை காப்பாற்ற மாட்டாங்க. தந்தை மீது முழு நம்பிக்கை இருக்காது. தந்தை பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டால் கூட ஓகே 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 டேடி சொல்லுவாங்க, ஆனால் நாட் ஓகே தான் இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க என்று சொல்ல வரேன். குடும்பத்தோடு சேர்ந்து சுப காரியத்தை செல்வதற்கு தவிர்ப்பாங்க. பிறருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தியாக உணர்வு இருக்காது. ஜாதகரிடம் மனிதாபிமானம் குறையும். ஆன்மீக சுற்றுலா பயணம் போக விரும்ப மாட்டாங்க. இந்த கோயில் பணி, தெய்வ திருப்பணிகள், வேலைகள் எதுவும் எடுத்து செய்யவும் மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை அது மூட நம்பிக்கையாக மாறிவிடும். வெளிநாடு தொடர்பு மூலமாக வெளிநாடு வேலை, வெளிநாட்டு கல்வி, வெளிநாடு டூர், வெளிநாடு மருத்துவ சிகிச்சை, வெளிநாடு சென்று வந்த என்ஆர்ஐ வாழ்க்கை துணை கூட ஜாதகருக்கு கிடைக்காது. இந்த வெளிநாடு சம்பந்தமான எந்த நல்ல விஷயமும் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது என்று சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த காதல் திருமணம் அது கலப்பு திருமணமாக ஏற்பட்டால் மதம் மாறுவதற்கும் பெயர் மாற்றுவதற்கும் தயங்க மாட்டாங்க என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 10ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகர் அரசாங்க வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஜாதகர் அரசாங்க வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. அவ்வளோதான், நாமம் போட்டுருவாங்க. தான் வேலை செய்யும் இடத்தில் உயர் பதவிகள் கிடைக்காது. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். எந்த பொது சேவையிலையும் ஈடுபட முடியாது. மூட்டு வலி பிரச்சனைகள் கொடுக்கும். கடின உழைப்பு போட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. எந்த தொழில் தேர்ந்தெடுத்தாலும் செய்யும் தொழிலில் வெற்றி பெற முடியாது. தன்னுடைய வருமானம் மூலமாக சொத்து சேர்க்கை சேரவிடாது. எளிதில் கடனாளி ஆக்கும். பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி தம்பதிகள் நிச்சயம் உண்டு. திருமணம் ஆகாத பெண் ஜாதகருடைய குடும்பத்தில் உண்டு. தாயாருடைய திருமண வாழ்க்கையும் மாமியாருடைய திருமண வாழ்க்கையும் சிறப்பில்லை. கடைசி காலம் வரை வாடகை வீட்டில் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வாடகை வீட்டில் குடியிருக்கிறது தான் ஜாதகருக்கு நல்லது. தாயார் அல்லது மாமியார் இதில் ஒருவர் இளம் வயதில் விதவை ஆவாங்க. இவங்களுடைய குடும்பத்தில் ஆண்கள் சாபம் அதிகம் உண்டு என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 11ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகர் கடன் கொடுத்தால் கொடுத்த கடன் ஜாதகருக்கு திரும்ப கிடைக்காது.
எந்த சங்கத்திலையும் ஜாதகர் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர முடியாது. இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு ஜாதகரிடம் பண சேமிப்பு இருக்காது. தன்னுடைய வருமானம் மூலமாக அசையும் சொத்தும் அசையா சொத்தும் வாங்க முடியாது. வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் லட்சியமும் இல்லாமல் வாழக்கூடியவர். கடைசி வரைக்கும் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் தான் ஜாதகர் இறப்பார். நீண்ட கால நட்பு என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நண்பன் கூட ஜாதகருக்கு நிரந்தரமாக இல்லை. சங்கம், மாநாடு, போராட்டம், ஊர்வலம், பொது கூட்டம் இது போன்ற எந்த பொது சேவையிலையும் ஜாதகர் ஈடுபட மாட்டார். ஜாதகருடைய உடம்புல விட்டமின் சத்து குறைபாடு உண்டு. ஜாதகருக்கு விட்டமின் சத்து குறைபாடு உள்ள நோய் ஏற்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். அதை விட ரொம்ப முக்கியம், தவறான உணவு பழக்கத்தை விட்டுருணும். தவறான உணவு பழக்கம்தான் அது தீராத நோயாய் ஏற்படுத்தும். ஆரோக்கியமான உணவும் ஊட்டச்சத்தும் உள்ள உணவு மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தை தரும். சரியான நேரத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பும் ஆதரவும் உதவியும் ஜாதகருக்கு கிடைக்காது. மன மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை தான் ஜாதகருக்கு அமையும். வெளிநாடு சுற்றுலா மீது ஜாதகருக்கு ஆசை ஏற்படாது. முதல் திருமண வாழ்க்கை பாதித்தால், ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது வச்சுப்போம். முதல் திருமண வாழ்க்கை பாதித்தால் இரண்டாவது திருமண ஆசை ஜாதகருக்கு ஏற்படாது. லாப நோக்கத்துடன் ஜாதகர் பிறரிடம் பழகக்கூடாது. அப்படி முழு நம்பிக்கை வைத்து பழகினால் ஜாதகருக்கு எளிதில் நம்பிக்கை துரோகமோ ஏமாற்றமோ ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலப்பகை குரு சந்திரன் சனி செவ்வாய் 12ஆம் பாவம் தொடர்பு. ஜாதகருக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது. நிம்மதியான தூக்கம் இருக்காது. சுப செலவுகளை விட அசுப செலவுகள் அதிகம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் எதிர்பாராமல் ஏற்படும். எல்லாவற்றையும் இழந்து நிற்பது போல் தோன்றும். பிறர் உழைப்பில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். மருத்துவமனையில் கண்டத்தை சந்திப்பார். மனைவியை நோயாளி ஆக்கிவிடும். திருமணத்திற்கு பிறகு கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் ஜாதகருக்கு நல்லது. ஜாதகருடைய தோற்றம் பார்க்க பிறருக்காக தியாகம் செய்த நபர் போல், சந்நியாசியாக வாழ்வது போல் இருக்கும். தற்கொலை எண்ணமும் மரண வலியும் அதிகம் ஏற்படும். பாவங்க இந்த ஜாதகருக்கு சப்போஸ் சக்கரை நோய் ஏற்பட்டால் இந்த கால் விரல் முதல் இந்த ஃபிங்கர் சொல்லுவாங்கள்ல, அது கட்டை விரலோ சுண்டு விரலோ நமக்கு அது முக்கியம் இல்லை. இந்த கால் விரல் முதல் கால் பாதம் வரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக பயணத்தில் ஒன்று பாத யாத்திரை ஜாதகரால் செல்ல முடியாது. அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான ஒன்று கோயில் திருவிழாவில் தீ மிதிக்கவும் முடியாது. பாவம், ஸ்ட்ரென்த்து இல்லை காலில். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. 1ஆம் பாவத்துலேருந்து 12 பாவம் சொன்ன விஷயம் இவ்வளோ தான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணவும், உங்களுக்கு தெரிந்த ஜோதிட நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.